வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு கோவிந்தசாலை பகுதியான சுப்பிரமணிய சிவா வீதி மற்றும் அந்தோணியார் கோவில் வீதி கடைசி பகுதி போன்ற வீதிகள் மிகவும் சிதலமடைந்தும் சேதமடைந்தும் உள்ளது எனவும் இரு சாலைகளையும் புதிய சாலையாக அமைத்து கொடுக்குமாறு அப்பகுதி மக்களிடம் இருந்து வந்த கோரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவின் மூலம் சுப்பிரமணிய சிவா வீதி மற்றும் அந்தோணியார் கோவில் வீதி கடைசி பகுதி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்காக ரூபாய் 43,61,000 செலவில் பணிகள் தொடங்கப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா மேற்கண்ட சுப்பிரமணிய சிவா வீதியில் இன்று வியாழக்கிழமை காலை 9 மணி அளவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் திருக்கரங்களால் பூமி பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் திரு சீனிவாசன், உதவி பொறியாளர் பாலாஜி, புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா, மின்துறை இளநிலை பொறியாளர் குமார், பொதுப்பணித்துறை பொது சுகாதார குடிநீர் வழங்கல் பிரிவு இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு இளநிலை பொறியாளர் மிருத்யுஜென் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும், புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும், மேலும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்களும், புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகளும், மேற்கண்ட பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்களும், பகுதி பொதுமக்களும் பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மரியாள் நகர், வின்சென்ட் நகர், கல்யாண சுந்தரமூர்த்தி நகர் சாலை பகுதிகளில் 60,42,000 ரூபாய் மதிப்பீட்டில் பாலம், பிசிசி சுவர் மற்றும் மேம்பாட்டு வேலை கட்டும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கல்யாண சுந்தரமூர்த்தி நகர் சாலை மற்றும் மேட்டுவாய்க்கால் பிரதான கால்வாய் சந்திப்பில் 11,98,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாட்டு வேலை கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு மேம்பாட்டு வேலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதேபோல் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் வருவாய் கிராமத்தை இணைக்கும் பள்ளவாய்க்கால் சந்திப்பில் உள்ள வயல்வெளி நகர் பிசிசி வடிகால் மீது 41,23,000 மதிப்பீட்டில் ஆர்சிசி பாலம் கட்டுவதற்காக பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உடன் உழவர்கரை நகராட்சி நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷாம் ஃபெகின் மற்றும் ஒப்பந்ததாரர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர். பாரதிதாசன் அறக்கட்டளை நடத்திய பாரதியார் விழா நாள் கருத்தரங்கம். பாரதிதாசன் அறக்கட்டளை நடத்திய பாரதியார் பிறந்தநாள் கருத்தரங்கம். பாரதிதாசன் அறக்கட்டளையும் பாக்கமுடியான்பட்டி இதயா கலை அறிவியல் கல்லூரியும் இணைந்து மகாகவி பாரதியார் பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் நடத்தின. கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தோரை தமிழ்துறை தலைவர் அலமேலு வரவேற்று பேசினார். கவிஞர் கௌசல்யா பிரேம்ராஜ் வாழ்த்துரையாற்றினார். அறக்கட்டளை சார்பில் செயலாளர் வள்ளி, கவிஞர்கள் சுசீலா, விசாலாட்சி, சரஸ்வதி வைத்தியநாதன், விஜயலட்சுமி, படைப்பாளர் ரமேஷ் பைரவி, பிரமிளா மேரி முன்னிலை வகித்தனர். பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் கலைமாமணி கோ பாரதி போட்டியில் தேர்வு பெற்ற 10 மாணவர்களுக்கு 2,000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கி புதுச்சேரியில் பாரதியார் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். அப்போது அவர், பாரதியார் புதுச்சேரி வந்த நோக்கம், அவருக்கும் புதுச்சேரி தந்த ஆதரவு, அவரின் குடும்ப வாழ்க்கை, பாரதிதாசன் உடனான நட்பு, படைப்புகள் உருவான சூழல் பற்றி விவரத்துடன் மாணவர்களுக்கு பாரதியார் படைப்புகளையும் வாழ்க்கை நிகழ்வுகளையும் அறிந்து கொண்டு உயர்ந்த குறிக்கோளுடன் வாழ வேண்டும் என வலியுறுத்தினார். நிறைவாக முனைவர் மலைமகள் நன்றி தெரிவித்தார். ஆசிரியர் அவர்களுக்கு மேற்கண்ட செய்தியினை படத்துடன் வெளியிட்டு ஆதரிக்குமாறு வேண்டுகிறேன். நன்றி. முத்தியால்பேட்டையில் உள்ள
BM ஸ்ரீ சின்னத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய பசுமை படை தொடக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை BM ஸ்ரீ சின்னத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி வளாகத்தில் தேசிய பசுமை படை தொடக்க விழா நடைபெற்றது. அவ்விழாவில் பள்ளி முதல்வர் சாய் வர்கீஸ் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். பள்ளி தலைமை ஆசிரியை இந்திரா முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக KVK டாக்டர் மணிமேகலை மூலிகை செடிகளின் பயன்பாட்டை பற்றி உரையாற்றினார் மற்றும் இயற்கை சுற்றுச்சூழல் பற்றி கருத்துரை வழங்கினர். தமிழ் விரிவுரையாளர் பிரியா புளோரின் வரவேற்புரையாற்றினார். பள்ளி வளாகத்தின் தோட்டத்தில் மூலிகை செடிகள் நட்டப்பட்டது. இவ்விழாவில் முனைவர் சச்சினானந்தம் நன்றி கூறினார். ஆசிரிய பெருமக்கள், மாணவிகள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அப்துல் கலாம் குடியிருப்பு அரசு ஊழியர் வீடு அமைப்பு மேம்பாட்டு பணிக்கு பூமி பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட உழந்தை பகுதியில் அமைந்துள்ள அப்துல் கலாம் அரசு ஊழியர் குடியிருப்பில் AG பிளாக் வகை 1 வீடமைப்பு மேம்பாட்டு பணிகள் ரூபாய் 46,900,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்காக பூமி பூஜை இன்று காலை 10 மணி அளவில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் செயற்பொறியாளர் சீனிவாசன், முன்னாள் உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் ராமன், ஒப்பந்ததாரர் சதீஷ், கிளை செயலாளர் சக்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் அரசு ஊழியர் குடியிருப்பின் வசதியாளர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பாரதியார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பாரதி விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் நிர்வாகியும் புதுவை சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் முனைவர் ராமசிவராஜன் தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார். பள்ளி நிறுவனர் அஞ்சாலாச்சி சிவராஜன் முன்னிலை வகித்தார்.
சிறப்பு விருந்தினர்களாக புதுவை மொழியியல் பண்பாட்டுத்துறை பணி நிறைவு செய்த இயக்குனர் முனைவர் சுதர்சனம் பாரதியாரின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். புதுவை சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் முனைவர் ரங்கநாதன் குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். 9ஆம் வகுப்பு 11 மற்றும் 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் வழங்கிய பாரதியின் கவிதைகள் ஒட்டிய பல்சுவை நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் பாரதியார் பற்றிய வீர உரைகளை தமிழ், ஆங்கிலம், இந்தி மொழியில் நிகழ்த்தினர். பாடல்களை இசைத்தனர். பாஞ்சாலியாகவும் பாரதியாராகவும் மாறு வேடத்தில் தோன்றி பாரதியார் கதைகளை நெஞ்சங்களில் நிரப்பினர். பாரதி வாழ்க்கை பற்றி வில்லுப்பாட்டும், விடுதலை கும்மி, கிராமிய நடனம் மற்றும் சிறப்பான பரதநாட்டியங்களும் நடைபெற்றது. கலந்துரையாடல் மற்றும் நாடகம் அனைத்தும் பாரதி வாழ்க்கை மற்றும் அவரது கவிதைகளை மையப்படுத்தி நிகழ்ந்தன. நன்றி உரையை பள்ளியின் முதல்வர் சாந்தி வழங்கினார். மாணவ கண்மணிகளின் நடன நிகழ்ச்சி, இசை, நடனம், வில்லுப்பாட்டு, கலந்துரையாடல் போன்ற அனைத்தையும் ஆசிரிய பெருமக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அலுவலக ஊழியர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் செய்திருந்தனர். நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. அருந்ததியை காட்டி வேத சுடர்த்தி முன் வேண்டி மனம் செய்த பாதகர் முன் பரிசை ஊசுடு தொகுதி கன்னியம்மன் கோவில் முதல் ஆதித்யா பள்ளி வரை உள்ள பொறையூர் சாலையை அகலப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட RC4 வழுதாவூர் சாலையிலிருந்து RC12 சன்னியாசிக்குப்பம் சாலை சந்திப்பு வரை பொறையூர் சாலையை அகலப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலை வடக்கு கோட்டம் மூலம் ரூபாய் 51,49,000 மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர் தேவர் மற்றும் சமூக சேவகர் சாய் ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உட்பட கிராம பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் காக்காயன்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள அகஸ்தியர் சித்த பீடத்தில் நடைபெற்ற குரு பூஜை விழாவில் திமுக எதிர்க்கட்சி தலைவர் சிவா சுவாமி தரிசனம் செய்து அன்னதானத்தை துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதி காக்காயன்தோப்பு கிராமத்தில் அமைந்துள்ள அகஸ்தியர் சித்த பீடத்தில் நடைபெற்ற குருபூஜை விழாவில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சமபந்தி விருந்தை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில அமைப்பாளர் சங்கர் என்கின்ற சிவசங்கர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் கழக நிர்வாகிகள் நாகூர் மீரான், மதிவாணன், ஜபர்லா, கிளைக்கழக செயலாளர் சோமு, சேகர், லெனின், ஸ்டீபன், குரு, குமார், வேல்முருகன், விமல் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். பாஜக மாநில செயலாளர் ராமு பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான நாற்காட்டியினை பொதுமக்களுக்கு வழங்கினார். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் ராமு 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் புத்தாண்டிற்கான நாள்காட்டியினை வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மணவெளி தொகுதியை சேர்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள், இளைஞர்கள் உட்பட அனைத்து குடும்பத்தினருக்கும் பாஜக மாநில செயலாளர் ராமு தலைமையில் 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டியினை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் அவரது ஆதரவாளர்கள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர்.
மணவெளி தொகுதியில் ரூபாய் 56 லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதி பூர்ணாங்குப்பம் வடக்கு தெருவில் ரூபாய் 23,76,000 மதிப்பீட்டில் விடுபட்ட தெருகளுக்கு புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி, பூர்ணாங்குப்பம் பெருமாள் கார்டன் பகுதிக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் விடுபட்ட சாலைகளுக்கு ரூபாய் 17,60,000 மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் நல்லவாடு கிராமத்தில் ரூபாய் 9 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் ரூபாய் 56 லட்சத்திற்கான பணிகள் சபாநாயகர் செல்வம் அந்தந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சேதராப்பட்டு பாரதி ஆங்கில பள்ளியில் சுப்பிரமணிய பாரதியார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் சுசிலா சம்பத் அவர்கள் தலைமை தாங்கி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பாரதியாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள பாரதியாரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து வணங்கி பாரதியாரின் அர்ப்பணிப்பு மற்றும் அவர் தமிழ் மீது கொண்ட பற்றை விரிவாக மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். பின்னர் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். முன்னதாக பள்ளி அளவில் நடத்தப்பட்ட நாடகம், நடனம், பேச்சுப் போட்டி, கட்டுரை, கவிதை மற்றும் ஓவியம் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு, கலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியை சுசீலா சம்பத் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். விழாவில் மாணவர்கள் தேச தலைவர்கள் போல மாறுவேடம் அணிந்து விழாவை மேலும் சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள், சாரண சாரணியர், மாணவர்கள், தேசிய மாணவர் படை மற்றும் சமுதாய நலப்பணி திட்ட மாணவர்கள் செய்திருந்தனர். பள்ளியின் நிர்வாக இயக்குனர் மோகன்குமார் அவர்கள் நன்றி கூறினார். நிகழ்ச்சிகளை பள்ளியின் மாணவிகள் தொகுத்து வழங்கினர். இதில் ஆசிரியர்கள், திரளான பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். சுல்தான்பேட்டை புதுத்தெரு மக்களுக்கு ரூபாய் 23 லட்சம் செலவில் புதிய மின்மாற்றி அமைப்பு எதிர்க்கட்சி தலைவர் சிவா இயக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி சுல்தான்பேட்டை புதுத்தெரு, கலால் தெரு 1, கலால் தெரு 2 ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்களின் மின் தேவையை கருத்தில் கொண்டு புதுத்தெருவில் மின்துறை மூலம் ரூபாய் 22,52,000 மதிப்பீட்டில் 200 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். இதில் மின்துறை அதிகாரிகள் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஜமாத்தாரர்கள், ஊர் பிரமுகர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி பள்ளியில் சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளி துணை முதல்வர் சுசிலா சம்பத் அவர்கள் வரவேற்றார். பள்ளியின் நிர்வாக இயக்குனர் ஹரிஷ்குமார் முன்னிலை வகித்தார்.
பள்ளியின் நிர்வாகி சம்பத் அவர்கள் தலைமை தாங்கி அலங்கரித்து வைக்கப்பட்ட பாரதியாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள பாரதியாரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து வணங்கி பாரதியாரின் அர்ப்பணிப்பு மற்றும் அவர் தமிழ் மீது கொண்ட படைப்பாற்றலை விரிவாக மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். பின்னர் மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார். முன்னதாக பள்ளி அளவில் நடைபெற்ற நாடகம், நடனம், பேச்சுப் போட்டி, கட்டுரை, கவிதை மற்றும் ஓவியம் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு, கலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கும் பள்ளியின் நிர்வாகி சம்பத் மற்றும் நிர்வாக இயக்குனர் ஹரிஷ்குமார் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். விழாவில் மாணவர்கள் தேச தலைவர்கள் போல் மாறுவேடம் அணிந்து விழாவை மேலும் சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள், சாரணரியர், மாணவர்கள், தேசிய மாணவர் படை மற்றும் சமூக நலப்பணி திட்ட மாணவர்கள் செய்திருந்தனர். பள்ளியின் நிர்வாக இயக்குனர் மோகன்குமார் அவர்கள் நன்றி கூறினார். நிகழ்ச்சிகளை பள்ளியின் மாணவிகள் ரிஷ்மியா, முஷினா பானு மற்றும் ஜீவனா ஆகியோர் தொகுத்து வழங்கினார். இதில் ஆசிரியர்கள், திரளான பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். போலி மாத்திரை மற்றும் மருந்து விற்று புதுச்சேரி மற்றும் இந்திய மக்களை காவு வாங்கும் தொழிலதிபர்களை கண்டித்தும் மற்றும் ஆளும் NR-BJP அரசின் சம்பந்தப்பட்டவர்கள் மீது CBI விசாரணை செய்து சம்பந்தப்பட்டவர்களை தண்டிக்க வேண்டும் என்று ராஜ்பவன் தொகுதியில் நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பில் ராஜ்பவன் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெரால்டு மற்றும் ராஜ்மோகன் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், கந்தசாமி மற்றும் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னிலையிலும் சிறப்பு விருந்தினர்களாக கிழக்கு மாவட்ட தலைவர் இரா வேல்முருகன், பொது செயலாளர் இளையராஜா, மகிழா தலைவி நிஷா, மாநில நிர்வாகிகள், வட்டார தலைவர்கள் மற்றும் பிற அணி தலைவர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவையில் ஒரு பெண் முதலமைச்சர் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும். RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தில் புதிதாக இணைந்த மகளிர் மத்தியில் RL வெங்கட்ராமன் பேச்சு. புதுச்சேரியில் பல்வேறு கட்சிகளிலிருந்து பிரிந்து 200க்கும் மேற்பட்ட மகளிர்கள் RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்து கொண்டனர். இதற்கான இணைப்பு விழா கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு திருமதி கோமதி சங்கர் தலைமை தாங்கினார். சிவக்குமார் அவர்கள் கூட்டத்திற்கு வந்த அனைவரையும் வரவேற்றார். கூட்டத்தில் சிவக்குமார், சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் பேசியதாவது: புதுவை சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை ஆட்சி செய்த அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்கவில்லை. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களது கட்சி, குடும்பம் மட்டும்தான் பயன் பெறுகிறது. மற்ற கட்சிகள் உத்தமர்கள் போல் மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து மக்களுக்காக பாடுபடுவது போல் போராட்டம், ஆர்ப்பாட்டம் போன்ற செயல்பட்டுவிட்டு தேர்தல் வர ஒரு வருடத்திற்கு முன்பிலிருந்து பணம், பரிசு பொருட்கள் கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணத்தில் செயல்படுகின்றனர். பிறகு ஆட்சி செய்தவர்கள் எதிர்க்கட்சியாகவும், மக்களுக்காக போராட்டம் நடத்தியவர்கள் ஆளும் கட்சியாகவும் வருவார்கள். மீண்டும் தொடர்ந்து இதே நிலைதான் உருவாகுமே தவிர யாரும் மக்களுக்கான ஆட்சியை உருவாக்க தயாராக இல்லை. இதனை அரசியலில் 49 ஆண்டுகளாக 7 முதல் அமைச்சர்களுடன் பயணித்து பார்த்து வருகின்றேன். ஆகவேதான் ஊழலற்ற நேர்மையான ஜனநாயக ரீதியான மக்களுக்காக ஒரு ஆட்சியை உருவாக்க ஒரு பெண் முதலமைச்சர் தலைமையில் ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டதுதான் RLV மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி. புதுச்சேரி மக்களுக்கானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை 70 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்தவர்களால் புதுச்சேரி மாநிலத்தில் மக்களின் வாழ்வாதாரமாக இருந்த 5 மில்களை மூடியது. இந்தியாவில் ரேஷன் கடை இல்லாத மாநிலமாக புதுச்சேரியை மாற்றியது.
இந்தியாவில் புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் குப்பைக்கு வரி போட்டது. சாதாரண மக்கள் பயன்படுத்தும் பெட்ரோல் டீசல் விலையேற்றம். காமராஜர் ஆட்சி என்று கூறிக்கொண்டு பெண்கள் குடிக்க லஞ்சம் பெற்று ரெஸ்டோ பார் ஆரம்பிக்க அனுமதி கொடுத்தது. கல்வியில் சிபிஎஸ்இ பாடத்தை புகுத்தி சாதாரண மக்களின் பிள்ளைகளின் படிப்பை பாழாக்கியது. மின்கட்டணத்தை உயர்த்தி கந்துவட்டி போன்ற பல சேவை வரிகளை திணித்து சாதாரண மக்களை வஞ்சித்தது. புதுவையில் தொழிற்சாலைகளை மூடி வேலையில்லா திட்டத்தை ஏற்படுத்தியது. அனைத்து துறைகளிலும் ஊழல். உள்ளாட்சி தேர்தல் நடத்தலாம், தனது அதிகாரம் போய்விடக்கூடாது என்பதற்காக மக்களை ஏமாற்றியது. லஞ்சம் பெற்று மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுத்ததனால் நிலத்தடி நீர் குறைந்து முழுமையாக பாதித்து பல உயிர்கள் பறிபோனது இந்த ஆட்சியாளர்களால் தான் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்றால் உங்கள் கையில் இருக்கும் ஒரு ஓட்டு என்றுமே ஆயுதம்தான். புதுச்சேரியில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள்தான் அதிகம். ஆனால் பெண்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வர முடியவில்லை. அதற்கு நீங்கள்தான் காரணம். பெண்கள் அதிகாரத்திற்கு வந்தால்தான் சாதாரண மக்களின் பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வர முடியும். அண்டை மாநிலமான தமிழ்நாட்டில் பெண் முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாலும் தான் சாதாரண மக்களுக்கு சுபிட்சம் அடைந்தனர். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தலைமையில் ஆட்சி நடந்ததால்தான் இன்று வரை அந்த அம்மாவை எதிர்க்கட்சிகள் வீழ்த்த முடியவில்லை. ஆகவேதான் புதுவையிலும் ஒரு பெண் முதலமைச்சர் தலைமையில் ஆட்சி அமைந்தால் மக்கள் சுபிட்சமாக இருப்பார்கள். ஆட்சியில் ஊழல் குறையும். மக்கள் நலத்திட்டங்கள் ஊழல் இல்லாமல் அனைத்தும் நிறைவேறும். நிதி ஆதாரம் பெருகும். கடன் சுமை குறையும். டெல்லிக்கு சென்று எளிதாக மாநில அந்தஸ்து பெற்று தருவார்கள். ஒரு குடும்பத்தை பெண் நிர்வகிப்பதால்தான் அந்த குடும்பம் எப்படி சுபிட்சம் அடையுமோ அதேபோல் புதுச்சேரியை ஒரு பெண் முதலமைச்சராக வந்து ஆட்சி செய்தால் புதுவை வளர்ச்சி பெருகும். ஆகவேதான் புதுவையிலும் ஒரு பெண் முதல்வராக வர நாம் அனைவரும் ஒன்று கூடி உழைத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகம் என்றும் துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறு ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் RL வெங்கட்ராமன் பேசினார். முடிவில் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் திருமதி கவிதா நன்றி கூறினார்.